அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வைத்தெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, சிந்திக்கணும் என்பதற்காக தான் அந்த வீடியோ போடுறோம். இந்த மாதிரி பப்ளிக் டொமைன் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இதில் சொல்கிறதெல்லாம் யார் சொல்கிறது நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துட்டு. சரி, நம்ம இன்ட்ராடே கிளாஸு வருகிற ஏப்ரல் 26 சண்டே தூங்குது மார்னிங். அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிட்டேன், பேமெண்ட் லிங்க் கேட்டவங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம டேட்டாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், இன்னும் 5 லட்சம் கான்ட்ராக்ட் நேராக பையில் இருக்காங்க. நேற்று வந்து 1,24,000 செல்லுக்கு மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்கள், 1 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று 1,13,000 கான்ட்ராக்ட் இப்போ பைக்கு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அப்போது மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி அடுத்த இந்த மந்த்லி எக்ஸ்பைரி நெருங்குது. அப்போது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள், சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பைக்கு வராங்க, இவங்க செல்லுக்கு போகிறாங்க. அப்படின்னா என்ன, மார்க்கெட் மேலேயும் கீழே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கீழேயும் மேலேயும். கரெக்டுங்களா? ஒரு ட்ரெண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலேயும் கீழே ட்ரேட் ஆகிற மாதிரி தான் இப்போ ஷோ பண்ணிட்டு. ஆனால் இது வந்து முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல எல்லாமே தலைகளை மாறிடலாம். நம்ம மேக்ஸாக இருந்து மட்டும் தான் பண்ணுவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? கரெக்டுங்களா? லைவ்ல நம்ம மேக்ஸ் லைவ் வேல்யூ வச்சு தான் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஒரு மேக்ஸ் வேல்யூ நம்ம தினமும் கொடுக்குறோம்னா அதை சிந்திக்கணும். எதுக்கு? ஒரு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும். அங்கே சப்போர்ட் எடுத்தால் நம்ம காலை பை பண்ணலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் புட்டை பை பண்ணலாம்னு நம்ம சிந்திக்கணும். ஆனால் நான் மார்க்கெட்டுக்கு டைரக்ஷனுக்கு இங்கே ப்ரீமியத்தை சொல்கிறேன். அப்படிங்கும்போது சிந்திங்க ஏன் அப்படின்னு. நம்ம இங்கே வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கலான்றதுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும், தவிர மற்றபடி இதை வைத்து ட்ரேட்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட படிச்சவங்க யாருமே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு 24,500 கால் 228 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணும். அதே 228 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போது அந்த இடத்துல வரும்போது உங்கள் டிசிஷன் எடுங்க. எடுத்தீங்கன்னா எய்தர் எந்த பக்கமும் உங்கள் டெக்னிக் என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்களோ உங்கள் டிசிஷன் படி இருக்கும். அதில் ஃபால்ஸாக கூட இருக்கலாம், மேலே இருக்கலாம், கீழே விடும், கீழே இருக்கலாம், தூக்குவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாக நம்ம ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் கண்டுபிடிக்க தெரியணும் மேக்ஸ். இதுக்கு இது ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேல்யூ இருக்குது. இது இங்கேருந்து மேலே ஏறினாலும் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், கண்டினியூ ஆகும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும், கண்டினியூ ஆகும். அது போல் 1000 பாயிண்ட்டும் எப்படி மேக்ஸ் படி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் தான். அப்போது இது வந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு அடிஷ்னல் டூலாக பயன்படுத்துங்க. இங்கே வரவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? இப்போ யூடியூப் பார்க்குறீங்க, இந்த இடத்துக்கு வரவே இல்லை மார்க்கெட் ப்ரீமியம். இப்போ என்ன பண்ணலாம்? இக்னோர் பண்ணிட்டு யூடியூப் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு வேறு சைக்கிள் எடுக்கணும், ஒரு சைக்கிள் எப்படி எடுக்கணும், எந்த சைக்கிள் எடுக்கணும், அது என்ன விலையில் வாங்கணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எல்லாமே அங்கே இருக்குது. இது சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ தினமும் லெவல்ஸ் கொடுப்போம். இது வேற ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.